வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடிக்காசில அதாவது இந்த அதிகமா படிச்சுட்டாவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் பார்ப்பாங்க. சில பேர்லாம் வந்துட்டு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதையே தான் இங்க வந்து நம்ம மனோஜ் வந்து பிரதிபலிக்கிறாப்புல. இன்னைக்கு வந்து ஹரிணி முன்னால, அதே நேரத்தில வந்து நம்ம மனோஜ் வந்து நம்ம முத்து வந்து டிகிரேட் பண்றாப்புல. இருந்தாலும் ஹரிணி வந்து திட்டுறாப்புல, "இது மாரிலாம் பண்ணாதீங்க" அப்படி இப்படின்னு சொல்லி, ஒரு நல்லா நோஸ் கட் விடுறாப்புல. எல்லாருக்கும் ஹேப்பி. நம்ம மனோஜுக்கு வந்து அங்க அசிங்கமா போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணி வந்து அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்றாப்புல, சத்யா வந்து திருடன். ஏற்கனவே வந்து பைக் திருடி மாட்டிக்கிட்டான். ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தேன். அதனால ரேகாவ வந்து அவனோட சேர விடாதீங்க. லவ் பண்றது சரியில்ல அப்படின்னு வந்து சொல்றாப்புல. சரி ஓகே. நானும் வந்து ஆந்திரால ஒரு இது ஒண்ணு ஆரம்பிக்க போறேன். அங்க அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி, நம்ம சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிடுறாப்புல. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவும், முத்துவும் வந்து கான்வர்சேஷன் ஓடுது. அது என்ன கான்வர்சேஷன்னா, இந்த சிந்தாமணியோட பையன் பொண்ணு இருக்காப்புல ரேகா. ரேகாவும், சத்யாவும் வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வாக்குவாதம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹரிணி வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணியோட இதுக்கு போறாங்க. பார்ல இருக்கு. அங்க போனோனே வேணும்னே வந்து ரோஹிணி வந்து மனோஜ் என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற காட்டுற மாரியே மொபைல்ல வந்து இது பண்றாப்புல. அ ஐப்ரோலாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல்ல வந்து டைம் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்ல, இது யாரு அப்படின்ட்டு ஹரிணி வந்து கேட்குறாப்புல. இந்த மாரி என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கம் போல ரோஹிணி வந்து ஓவர் ஆக்டிங் வந்து பண்றாங்க. எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாரி. பார்க்கலாம். அதே மாரி அடுத்த வாரத்துக்கான வந்து அதில வந்து காட்டுறாங்க. நம்ம சிந்தாமணிய செட் பண்ண ஆள் வந்து மாட்டிக்கிறான் முத்துட்ட. பார்க்கலாம் ஒரு ஒரு